மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள அதிமுக, திமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் அனைவருமே கோடீஸ்வரர்கள் என்று தேர்தல் சீர்திருத்தத்திற்கான இயக்கம் MER தனது ஆய்வில் கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுவில் வேட்பாளர்கள் அளித்துள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் கோடீஸ்வரர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்பது குறித்த விவரங்களை MER சேகரித்து வெளியிட்டுள்ளது. இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள பட்டியலின்படி மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, அமமுக, மக்கள் நீதி மய்யம் மற்றும் நாம் தமிழர் ஆகிய தமிழகத்தின் முக்கியமான 5 அணிகளைச் சேர்ந்த 194 வேட்பாளர்களில் 54 பேர் மட்டுமே கோடீஸ்வரர்கள் அல்ல என்பது தெரிய வந்துள்ளது. இதில் அதிமுக, திமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் கோடீஸ்வரர்கள். 5 அணிகளிலும் 3இல் 2 வேட்பாளர்கள் 1 கோடிக்கும் அதிகமான சொத்து வைத்துள்ளனர். எனவே வேட்பாளருக்கு சீட் ஒதுக்குவதில் பணம் தவிர்க்க முடியாத வலிமை படைத்த சக்தியாக உள்ளது என்பதை இந்த ஆய்வு வெளிக்காட்டுகிறது. திமுக கூட்டணியில் யார் 1 கோடிக்கும் குறைவான சொத்து வைத்துள்ளார்கள்? திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் இருவரும் மதுரையில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன், கரூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மற்றும் VCK தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகிய 7 பேர் 1 கோடிக்கும் குறைவான சொத்து விவரங்களை வேட்புமனுவில் தாக்கல் செய்துள்ளனர். எஞ்சிய 33 வேட்பாளர்களும் 1 கோடிக்கும் அதிகமான சொத்து இருப்பதாக தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக கூட்டணியில் ஒரே ஒருவர் மட்டுமே கோடீஸ்வரர் அல்ல. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாரை எதிர்த்து போட்டியிடுகிற வடிவேல் ராவணன் மட்டுமே 1 கோடிக்கும் குறைவான சொத்து இருப்பதாக வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். எஞ்சியவர்கள் அனைவருமே கோடீஸ்வரர்கள். முதல் 30 கோடீஸ்வரர்களில் 10 பேர் அதிமுக தலைமையிலான கூட்டணியைச் சேர்ந்தவர்கள். அதேபோல் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்த 22 வேட்பாளர்களும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 15 வேட்பாளர்களும் 1 கோடிக்கும் அதிகமான சொத்து விவரங்களை தாக்கல் செய்துள்ளனர். மக்கள் நீதி மய்யம் மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் தங்களுக்கு வெறும் 15,000 அல்லது 20,000 ரூபாய் வரைதான் சொத்து உள்ளது என தாக்கல் செய்துள்ளனர். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.